கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 21/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து கிருபையினாலே நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். உடைய கிருபை மாத்திரம் இவரோடு இருந்து அது பழுகி பெருகும்படியாக நீர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். நன்மை நாளை திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 21/11/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தில் தேவனுடைய கிருபையானது பழுகி பெருகும்படியாக செய்யுங்க. சமாதானத்தின் அபிஷேகம் தேசத்தில் இருக்கட்டும். குழப்பங்களோ துன்பங்களோ வியாதிகளோ வராதபடி நீர் வேலியடைப்பீராக. எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.